அநேக வாழ்க்கையில் இன்னைக்கு பணங்கள் இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. நல்ல சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு சமாதானம் இல்லாம தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கணவனோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, மனைவியோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இன்னைக்கு சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு சமாதானத்தை நம்மளுக்கு எப்படி கர்த்தர் கொடுக்கிறார், எப்படி அந்த சமாதானம் நம்மளுக்கு வருகிறது என்றால் அது யார் மூலியமா வருகிறது என்றால் இயேசு ராஜா மூலியமாற்றும் அந்த சமாதானம் நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அங்கங்க யுத்தம் செய்திகளை கேட்கிறோம். உலகத்துல பார்க்கும்போது ராஜ்யங்கள் அடித்துக் கொள்ளுகிறது, அந்த இடத்துல கூட சமாதானம் இல்லாம இருக்கிறார்கள். ஆனா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன் நம்ம கிட்ட இருக்கிறார், நல்ல ஒரு ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துக்கு நம்மளுடைய தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்கணும் என்றால் அது ஒருவர் கையில தான் முடியும், அது இயேசு ராஜா கையில மட்டும்தான் இந்த சமாதானத்தை வர பண்ண முடியும்.